ரிஷப ராசி ராசி சக்கரத்தில் இரண்டாவதாக வரக்கூடிய ராசி. இவங்களுக்கு இந்த குரு பயிற்சி 2026லேருந்து 2027 வரையிலும் என்னென்ன மாற்றங்கள் நிகழ இருக்கு. குரு 5ஆம் பார்வையால் 7ஆம் இடமான கலஸ்திரஸ்தானத்தில் பார்க்க இருக்கிறார். இது என்ன மாற்றத்தை ஏற்படுத்தும்? தொழிலில், வியாபாரத்தில், நிதி நிலைமையில் என்னென்ன மாற்றங்கள் நிகழும்? ஏன்னா கடந்த 2-3 ஆண்டுகளாகவே குடும்பத்துக்குள்ளே நிறைய சண்டை சச்சரவுகள், பிரச்சனைகள், தொழிலில் போதுமான உழைப்பை போட்டும் அதற்கேற்ற வருமானம் இல்லை, தொழிலில் நிறைய இன்னல்களை செஞ்சுட்டேன், மேலதிகாரியோட அன்பு ஆதரவு கிடைக்கல, வருமானம் ஈட்ட முடியல அப்படின்னு நினச்சிட்டு இருந்த நம்மளுடைய ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி தனக்காரகன் 2026லேருந்து 2027 வரையிலும் என்னென்ன மாற்றத்தை கொடுக்க போகிறார். ஏன்னா குரு அருள் இல்லையிலேன்னு மற்ற எந்த அருளும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு குரு அருள் கிடைத்திருக்கா? அது எந்த இடத்துல கிடைத்திருக்கு? அதனால் என்னென்ன நற்பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இந்த வீடியோ உங்களுக்கு இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரையிலும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் ரிஷபராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது ரிஷபராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ரிஷபராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும், உங்களுடைய ஜனன ஜாதகத்தை ஏதாவது பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செஞ்சுக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். ரிஷப ராசிக்கு குரு பகவான் 8-11ஆம் இடத்திற்கு அதிபதியானவர். இதுவரை ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்தில் நின்று நல்ல ஒரு பணத்தை கொடுத்திருப்பார். குரு பகவான் முயற்சி ஸ்தானமான 3ஆம் இடத்திற்கு செல்ல இருக்கிறதுனால வெற்றி மேல் வெற்றி குவியக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம், மிகைப்படுத்தி சொல்லலாம். அதே நேரத்தில் அடுத்தடுத்து நல்ல நல்ல விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க போகுது. அது என்னென்ன நல்ல நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க. நம்மளுடைய ரிஷபராசிக்கு 5ஆம் பார்வையால் குரு பகவான் 7ஆம் இடமான கலஸ்திரஸ்தானத்தையும், 7ஆம் பார்வையான 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தையும், 9ஆம் பார்வையால் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தையும் பார்க்க இருக்கிறார். இந்த இடம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமாக பார்க்கப்படக்கூடிய ஒரு இடம். ஏன்னா இந்த காலகட்டத்தில் குரு பகவான் அதிசாரா குருவாக சிம்ம ராசிக்கு சென்று சுமார் 43 நாள் அங்கே நேர்த்தியாக இருக்கிறார். இந்த 42 நாளும் வக்ரகத்தில் இருக்கும்போது, இந்த வக்ரக காலம் அப்படிங்கிறது 1/11/2026 முதல் 25/1/2027 வரை அங்கே சஞ்சரிப்பார். இந்த ரிஷபராசிக்கு ஒரு நல்ல காலகட்டம் இது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா முயற்சியில் குரு பகவான் அமர்ந்திருக்கிறார். பொதுவாக முயற்சி ஸ்தானத்தில் எந்த ஒரு விஷயத்தில் இறங்கினாலும் நல்ல ஒரு யோக பலன் நம்மளுடைய ரிஷபராசி என்பவர்களுக்கு கிடைக்கும். இதுவரை தனஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்து 3ஆம் இடமான சகாயஸ்தானத்தில், வெற்றி ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். இந்த ரிஷபராசிக்கு புதிய முயற்சிகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் வெற்றியாகும். அதற்கான சந்தர்ப்பங்களும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையும். நீங்களே முயற்சி செய்யலைனா கூட அதற்கான சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு அமையும். வாய்ப்புகளை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். இதுனா வரைக்கும் உங்களுக்கு உங்களுடைய பேரில் ஒரு சில கெட்ட பேர்கள் வந்திருக்கும். ஒரு சில இடத்துல நீங்கள் உழைப்பை போட்டிருப்பீங்க, ஆனால் அதற்கான பாராட்டோ ஒரு அங்கீகாரமோ உங்களுக்கு கிடைக்காம போயிருந்திருக்கும். ஆனால் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு தனி புகழ், அந்தஸ்து, கௌரவம் இது எல்லாமே உயரப்போகுது. பொருளாதாரத்தில் நீங்கள் கொடி கட்டி பறக்க போகிறீங்க. நிறைய சாதகமான விஷயங்கள் நம்மளுடைய ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் நடக்க இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஏற்றத்தாழ்வெல்லாம் சரியாகி நல்ல ஒரு மன ஒளிமை உள்ள ஒரு நபராக, மனம் பக்குவப்பட்ட ஒரு நபராக இந்த ரிஷபராசி என்பர்கள் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் நீங்கள் வர போகிறீங்க. ஏன்னா குரு பகவான் 5ஆம் பார்வையால் 7ஆம் இட கலஸ்திரஸ்தானத்தை பார்க்க இருக்கிறார். சுய ஜாதக ரீதியாக பார்க்கும்போது இது தோஷங்களும் சாபங்களும் நீங்கி திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய ஒரு யோகமான இடம் அப்படின்னே சொல்லலாம். அந்த தடைப்பட்ட திருமணம்லாம் அந்த காலகட்டத்தில் நடக்கும். காதல் திருமணம்லாம் ஒரு சிலருக்கு தடைப்பட்டு நின்றுருக்கும். பெற்றோர்களுடைய சம்மதம் கிடைக்காம இருந்திருக்கும். இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் நீங்கள் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். திருமணமாகி ஒரு சிலர்லாம் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு கடந்த நாட்களில் நீங்கள் பிரிந்து கூட இருந்திருப்பீங்க. அவங்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஒன்று சேர்றதுக்கான சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு அமையும். திருமணமான தம்பதிகள் மகிழ்ச்சியுடன் நிம்மதி இல்லாமல் வாழ்ந்திருப்பீங்க. அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் சரியாகி ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு ஒற்றுமையோடு வாழக்கூடிய ஒரு கிரக அமைப்பாக தான் இந்த குரு
பயிற்சி உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலர்லாம் விவாகரத்து வரைக்கும் செஞ்சுருப்பீங்க, போய் நின்றுப்பீங்க. அந்த வழக்கே கூட இந்த காலகட்டத்தில் தள்ளுபடி ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதே மாதிரி இந்த காலகட்டம் நம்மளுடைய ரிஷபராசி என்பர்களுக்கு நல்ல ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம். எந்த விஷயம்லாம் உங்களுக்கு தடையாகவும் பிரச்சனையாகவும் இடைஞ்சலாகவும் இருந்ததோ அது எல்லாமே இந்த காலகட்டத்தில் சரியாக போகுது. நல்ல நல்ல நண்பர்கள் உங்களை தேடி வருவாங்க. கூட்டாளிகள் மூலமா நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். வாழ்க்கை துணை இனி வருகின்ற நாட்களில் பக்கபலமாக இருக்க போகிறாங்க. ஏன்னா சகாய ஸ்தானத்தில் வந்து குரு பகவான் அமரும் போது நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். கூட்டாளிகள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. எடுக்கிற காரியங்கள் எல்லாமே நம்மளுடைய ரிஷபராசி என்பவர்களுக்கு சக்ஸஸாக அமையக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக இது அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். குரு பகவான் 7ஆம் பார்வையால் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் பதியும் போது தந்தை வழி உறவுகளால் இருந்த அந்த மனக்கசப்பு மாறும். தந்தை வழி உறவுங்கிட்ட ஏற்பட்ட அந்த பிரச்சனைகள் சரியாகும். சொத்து பத்துகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும். ஜாதகத்தில் மீள முடியாத ஒரு சில பித்ருக்களுடைய தோஷங்கள் இருந்தது இல்லையா, அந்த கர்ம வினைகள் எல்லாமே ஒவ்வொன்றா சரியாகும் அப்படின்னு சொல்லலாம். ஹோமங்கள் செய்தோ அல்லது ஏதாவது ஒரு புண்ணிய காரியங்கள் செய்தோ அந்த கர்ம வினைகளை நீங்கள் நீக்குவீங்க. அதற்கான சந்தர்ப்பங்களும் இந்த காலகட்டத்தில் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம். பாக்கியம் ரொம்ப பலமாக இருக்கக்கூடிய ஒரு கிரக அமைப்பு நம்மளுடைய ரிஷபராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு மனிதன் தன் வாழ்வில் ஒரே ஒரு முறை மட்டும்தான் முன்னோர்களுக்கு தில ஹோமம் செய்ய வேண்டும். அதை செய்யறதுக்கான சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டத்தில் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு அமையும். இதை செய்யறதுனால குடும்பத்தில் நல்ல ஒரு நிம்மதி கிடைக்கும். தடைப்பட்ட அந்த குழந்தை பேரெல்லாம் டக்கு டக்குன்னு கிடைக்கும். பாக்கிய ஸ்தானத்தில் வந்து குரு பகவான் அமர்ந்திருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சீராகும் அப்படின்னு சொல்லலாம். கடன் தொல்லை, குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள், குடும்ப ரீதியாக நிறைய தொல்லைகளை அனுபவிச்சுட்டு இருந்த நம்மளுடைய ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான் வந்து அமரும்போது நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு புத்திரபிராத்தம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. கடன் தொல்லை சீராகும். முன்னோர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியுமே உங்களுக்கு வெற்றி அடியாக அமையறதுக்கு தில ஹோமம் செய்கிறது ரொம்ப நல்லது. முன்னோர்களுடைய அருளாசி உங்களுக்கு பரிபூரணமாக கிடைத்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியுமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும். ஆரோக்கிய ரீதியாக இருந்த பிரச்சனைகள் சரியாகும். மன ரீதியாக இருக்கிற பிரச்சனைகளும் சரியாகும். நிம்மதி கிடைக்கும். இதை மட்டும் செஞ்சு பாருங்கள். அதற்கான சந்தர்ப்பங்களும் சூழ்நிலையும் உங்களுக்கு கண்டிப்பாக அமையும். தவறாக நீங்கள் புரிஞ்சிக்காமல் ஒவ்வொரு இடத்துலையும் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னா நல்ல நல்ல குணவான்களுடைய நட்பு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். அந்த நட்புகள் மூலிமா நல்ல ஒரு மேன்மையை நீங்கள் எதிர்பார்க்கலாம். புதுசாக ஒரு தொழில் தொடங்குனீங்கன்னா கூட நல்ல ஒரு மேன்மையை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். குரு பகவான் 9ஆம் பார்வையால் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் பார்க்கும்போது உங்களுடைய நீண்ட நாள் ஆசை, விருப்பங்கள் இது எல்லாமே நிறைவேறும். 11ஆம் இடம் அப்படிங்கிறது உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய இடம். அந்த இடத்துல வந்து குரு பகவான் பார்க்கும்போது கோச்சார குருவாக பார்க்கும்போது கண்டிப்பாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். வாழ்நாள் லட்சியம் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நிறைவேறும். அது எல்லாமே நிறைவேறத்துக்கான சாத்தியக்கூறு அதிகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். நல்ல நண்பர்கள் உங்களை தேடி வருவாங்க. பேங்க் அக்கௌண்ட்டில் உங்களுடைய சேமிப்பு அதிகமாகும். அதிக வட்டிக்கு கடன் வாங்கி கடனை கட்ட முடியலையே அப்படின்னு இருந்த நம்மளுடைய ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சேமிப்பு அதிகமாகும். ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் செய்வீங்க. அதன் மூலிமா நல்ல லாபம் கிடைக்கும். உங்களுடைய வாழ்வாதாரம் பன்மடங்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பாக தான் நம்மளுடைய ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த குரு பயிற்சி அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இது வரையிலும் சின்ன சின்ன லாபத்தை பார்த்துட்டு இருந்த உங்களுக்கு இனி வருகின்ற நாட்களில் பெரிய லாபம் பார்க்க போகிறீங்க. அதற்காக ஒரு சில சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு அமையும். அதை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். சிறு தொழிலில் கூட அதிக முதலீடு போட்டு நல்ல வருமானத்தை ஈட்டக்கூடிய ஒரு அருமையான கிரக அமைப்பு நம்மளுடைய ரிஷபராசி என்பவர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். மூத்த சகோதரர்கள், குறிப்பாக சித்தப்பா சித்திகள், இவங்க எல்லாமே உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. அவங்ககிட்ட பணம் கொடுத்துட்டு அது வசூலாகாமல் இருந்துச்சு இல்லையா, அந்த பணம்லாம் அந்த காலகட்டத்தில் வசூலாகும். மருமகள் இவங்களால் ஒரு சில பிரச்சனைகள் ஏற்பட்டது இல்லையா, அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் சீராகும். இதுவரை பார்க்காத ஒரு மனிதரை நீங்கள் வள வர போகிறீங்க. பெரிய மனிதராக இந்த காலகட்டத்தில் நீங்கள் வளம் வர போகிறீங்க. அதற்கான சந்தர்ப்பம் இந்த காலகட்டத்தில் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு அமையும். சம்பாதிக்கணுங்கிற ஒரு ஆர்வம் இயல்பாகவே இந்த ரிஷபராசிக்கு இருக்கும். ஏன்னா சுக்கிரனோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க இல்லையா. ஆனால் இந்த காலகட்டத்தில் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு மேன்மையை நம்மளுடைய ரிஷபராசி என்பவர்கள் பார்க்க போகிறீங்க. உண்மையிலேயே நீங்கள் மகிழ போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம்.
அதிகமான சேமிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையும். பிற்காலத்திற்காக ஒரு சிலர்லாம் சேமிப்பீங்க. அவசியமான விஷயங்களுக்காக ஒரு சில விஷயங்களில் ஈடுபடுவீங்க. இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் நீங்கள் ஒரு சில விஷயங்களில் ஈடுபட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு மேன்மையை இந்த ரிஷபராசி என்பவர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். ரிஷபராசிக்கு 8-11க்கு அதிபதி குரு பகவான். அவர் புனர்பூச நட்சத்திரத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கக்கூடிய இந்த காலகட்டம் விபரீத ராஜயோகம், அதிர்ஷ்டம், பொருள், உயில், காப்பீட்டு பணம் இது எல்லாமே உங்களுக்கு நல்ல வருமானத்தை தரக்கூடிய ஒரு அருமையான கிரக அமைப்பாக தான் நம்மளுடைய ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். வருமானம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 16 நாட்களில் வாராக்கடன் கூட வசூலாகும் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். வழக்கு விவகாரங்களில் இருக்கக்கூடிய ரிஷபராசி என்பவர்களுக்கு நல்ல ஒரு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். அரசிடமிருந்து சில ஒப்பந்தங்கள் வேணும் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அது சின்ன சின்ன தடையாகவே இருந்திருக்கும். வருகின்ற நாட்களில் அந்த ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்தாகும். நிதி உதவி கிடைக்கும். பணத்தட்டுப்பாடு நீங்கி பொன், பொருள், ஆடை, ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும். ரிஷபராசிக்கு 9, 10 ஆகிய இடத்திற்கு சனி பூசம் நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கும் போது குரு பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டத்தில் மிக மிக அதிர்ஷ்டமான பாக்கிய பலம் பெற்றிருக்கிறதுனால பொன், பொருள், ஆடை, ஆபரணங்கள், வருமானத்தை ஈட்டக்கூடிய நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே உங்களுடைய கண்ணில் தென்படும். குலதெய்வத்தோட பரிபூர்ண அருளும் உங்களுக்கு கிடைக்கும். மனம் மகிழ்கிற மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கும். பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும். பிரிந்த உறவுகள் ஒன்று சேரக்கூடிய ஒரு அமைப்பு. ஆயில்ய நட்சத்திரத்தில் அமரும்போது ரிஷபராசிக்கு 2, 5 இடத்திற்கு அதிபதியானவர் புதன். ஆயில்ய நட்சத்திரத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டத்தில் உடலும் மனமும் புத்துணர்ச்சி ஆகும். பிரிந்த உறவுகள் ஒன்று சேரும். நிறைய நல்ல விஷயங்களை நீங்கள் கற்றுக்க போகிறீங்க. பணம் பல வழிகளில் வரும். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். பங்குச்சந்தையில் நல்ல லாபம் கிடைக்கும். குடும்பத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். இந்த குழப்பங்கள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். 26/1/2027 முதல் 13/4/2027 வரை நல்ல ஒரு யோக பலன் கிடைக்கக்கூடிய அருமையான கிரக அமைப்பு. இந்த காலகட்டத்தில் தவறாமல் ஒரு சில விஷயங்களை மட்டும் செஞ்சுட்டு வாங்க. குரு பகவானை வழிபட்டுட்டு வாங்க. எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். வியாழக்கிழமையில் போய் வழிபடுங்க. வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமி தாயாரை வழிபடுங்க. நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ.